நாளுக்கு நாள் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சி ஏற்பட்ட பிறகு நீங்களே நன்றாக அறிவீர்கள், இறை பக்தர்கள் இறையின் மீது கொண்ட நம்பிக்கைக்கு அதிகமான அளவிற்கு பக்தர்கள் இன்றைக்கு வருகை தருகிறார்கள். குறிப்பாக ஒரு காலத்தில் நாம் தான் அண்டை மாநிலங்கள் திருக்கோயிலுக்கு நேர்த்திக்கடனுக்கு சென்று கொண்டிருந்த நிலை மாறி இன்றைக்கு தமிழகத்தை நோக்கி அண்டை மாநிலத்தவரும் அதிக அளவிற்கு இங்கே இறைபக்தியோடு இறைவனை தரிசனம் செய்வதற்கு வருகிறார்கள். குறிப்பாக பழனி எடுத்துக்கொண்டாலும் சரி, நம்முடைய திருச்செந்தூரை எடுத்துக்கொண்டாலும் சரி, பழனியில் பார்த்தால் பழனிக்கும் திருச்செந்தூருக்கும் கேரளாவிலிருந்து வருகின்ற மக்கள் அதிகமாக வருகின்றார்கள். திருத்தணியை எடுத்துக்கொண்டால் கூட ஆந்திராவிலிருந்து வருகின்ற மக்கள் அதிகமாக வருகை தந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய திருவண்ணாமலை எடுத்துக்கொண்டால் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா போன்ற மக்கள் அதிகமான அளவிற்கு வருகை தர ஆரம்பித்து விட்டார்கள். ஆகவே நாளொரு மேனியும் பொழுதொரு ஒன்றுமாக பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து கொண்டே செல்கிறது. ஏற்றாற்போல் கட்டமைப்பு வசதிகளும் அதற்கேற்றாற்போல் மக்களுடைய தேவைகளை, அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுகின்ற பணிகளையும் தொடர்ந்து இது போன்ற ஆய்வுக் கூட்டங்களை நடத்தி நாம் மேற்கொண்டு வருவதை நீங்கள் மறுக்க மாட்டீர்கள். இந்த நிலை கடந்த 10 ஆண்டுகளில் நீங்கள் சந்தித்தே இருக்க முடியாது. உங்களை இந்த அரங்கத்திற்கு கூட யாரும் அழைத்திருக்க மாட்டார்கள். ஆகவே நீங்களும் எங்களுக்கு உதவியாக இருங்கள். ஒரே தடவை 20% அளவு இருந்த பக்தர்கள் கூட்டம் ஒரு சில திருக்கோயில்களில் 100% அளவிற்கு உயர்ந்திருக்கின்றது. இதற்கு தான் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் திட்டமிடலோடு 19 திருக்கோயிலில் 1179 கோடி ரூபாய் செலவில் மாஸ்டர் பிளான் பெருந்திட்ட வரைவை ஏற்படுத்தி இந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அதில் ஒரு பகுதி தான் திருச்செந்தூரினுடைய இந்த பெருந்திட்ட வரைவு பணி. அதை கூட 7/7/2025 ஆண்டு குடமுழுக்கு நடத்த வேண்டும் என்ற திட்டமிடலோடு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம். கடந்த 2 நாட்களுக்கு முன்பு கூட ஒரே நேரத்தில் 7 கோபுரங்களுக்கும் பாலாலயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இப்படி விரைவாகவும் நேர்த்தியாகவும் உறுதியாகவும் பக்தருடைய எண்ணிக்கை அதிகமாக வருகின்ற கோயிலுக்கு தேவையான அனைத்தையும் செய்கின்ற ஒரு திராவிட மாடல் அரசு மாண்புமிகு தமிழக முதல்வர் தலைமையில் இருக்கின்ற அரசு. மாண்புமிகு தமிழக முதல்வரும் தொடர்ந்து இது போன்ற ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் பத்திரிகை வாயிலாகவோ ஊடகங்கள் வாயிலாகவோ தெரிந்து கொண்டால் உடனே எங்களை தொடர்பு கொண்டு அதற்குண்டான நிவாரணத்தையும் அதற்குண்டான முழு வீச்சில் அந்த பணிகள் நடைபெற வேண்டும் என்று தொடர்ந்து வற்புறுத்தி கொண்டே இருக்கின்றார். ஆகவே எந்த காலத்திலும் இல்லாத அளவிற்கு இந்து சமயத்தில் இருக்கின்ற திருக்கோயில்களுடைய வளர்ச்சி பணிகள், திருக்கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை பணிகளை தொடர்ந்து முழு வேகத்தோடு செய்வோம். இப்போதான் சொன்னேன் உங்கள்கிட்ட நான். அதற்கு தான் தற்போது பெருந்திட்ட வரைவின்படி ஒரே நேரத்தில் 6000 7000 பேர் கியூ காம்ப்ளெக்ஸிலே அமர்ந்து சிறிது சிறிதாக அந்த கியூ காம்ப்ளெக்ஸிலிருந்து தரிசன வழிக்கு செல்வதற்காக உண்டான கட்டமைப்புகள் ஏற்படுத்த கொண்டிருக்கின்றன. கீழே யாரும் நடந்து சென்று கியூ வரிசைக்கு செல்லாத அளவிற்கு ஓவர் பிரிட்ஜ் கூட கட்டப்பட்டு வருகின்றது. இந்த பெருந்திட்ட வரைவு பணி முழுமை பெற்றவுடன் பார்த்தால் ஒரே நேரத்தில் 15,000 20,000 பக்தர்கள் வந்தால் கூட கியூ வரிசையும் கியூ காம்ப்ளெக்ஸிலும் உட்கார்ந்து அமர தரிசனம் செய்து கொள்ளுகின்ற அளவிற்கு வசதிகள் ஏற்படுத்தப்படும். இன்னொரு 3-4 மாதங்களில் முழு வசதியோடு அந்த திருச்செந்தூர் திருக்கோயிலுக்கு தரிசனத்திற்கு வருகின்ற மக்கள் திருப்தியோடு செல்கின்ற ஒரு நிலை ஏற்படும். இதில் ஏழை எளிய மக்கள் என்பதே பிரிவினை இல்லை. இந்த ஆட்சியை பொறுத்தளவில் எல்லோருக்கும் எல்லாம் என்ற ஆட்சி இது. இதில் பாகுபாடு என்பது ஒன்றுமே இல்லை. படிப்படியாக எங்களுடைய நோக்கமே கட்டணமில்லா தரிசனம் தான் எங்களுடைய நோக்கம். அதை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆகவே இதில் வித்தியாசம் பார்க்க வேண்டாம். நான் தான் ஏற்கனவே சொல்லும் போதே சொன்னேன், 20% அளவிற்கு வந்து கொண்டிருந்த பக்தர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு 100% தொட்டுவிட்டது. படிப்படியாகத்தான் அவர்களுக்கு தேவையான அனைத்து அடிப்படை தேவைகளையும் செய்து தர முடியும். ஆகவே எங்களை உற்சாகப்படுத்துங்கள், ஊக்கப்படுத்துங்கள். இன்னும் வேகமாக பக்தர்களுடைய நலத்தில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். இடைத்தரகர்கள்லாம் யாருமே அலோவ் பண்ணுறதில்லை. நீங்கள் சொல்கிறது யாரை நோக்கி சொல்கிறீங்கன்னு தெரியுது. அது சம்மந்தமாக நாங்கள் ஒரு சில நடவடிக்கைகள் போகும்போது ஒரு சில இடத்துல போய் அதுக்கு தடைகள் பெற சூழ்நிலை இருக்குது. முடிந்த அளவு நீங்கள் சொல்கிற அந்த இடைத்தரலை ஒழிக்கிறதுக்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளுகிறோம். இது மாதிரி கொண்டு வர போகிறோன்னு அந்த அமைச்சரை பார்க்கும்போது சொன்னார். சமீபத்தில் முதலமைச்சர் ஆணையை ஏற்று நானும் எங்கள் துறையுடைய செயலாளரும் முதலமைச்சர் அவர்கள் கடந்த 2 நாட்களுக்கு முன்பு சென்னை விமான நிலையம் வந்தபோது அவரை சந்தித்த போது அவர் சொன்னார், இதுபோல் ரோப்கார் திட்டத்தை கேரள முதலமைச்சர் ரோப்கார் திட்டத்தை செயல்படுத்த இருக்கின்றோம் என்று கேரளா முதலமைச்சர்
அன்பிற்குரிய பெரியவர் சொல்லியிருக்கின்றார். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய உத்தரவோடு அவருடைய வழிகாட்டுதலோடு தமிழக பக்தர்களுக்கு, சபரிமலை செல்கின்ற பக்தர்களுக்கு தங்குகின்ற வசதிக்காக ஒரு இடத்தை கேட்க சொல்லியிருந்தார். அந்த இடத்தையும் அவரிடம் கேட்டிருக்கின்றோம். முறையாக பரிசீலித்து அதற்குண்டான நடவடிக்கை எடுப்பதாக மாண்புமிகு கேரள முதலமைச்சர் அவர்களும் நம்முடைய முதலமைச்சருடைய கோரிக்கையை ஏற்று செவிசாய்த்திருக்கின்றார். வேண்டாது மீண்டும் மீண்டும் நம்மளை பொறுத்தவரை என்னென்னா, இனத்தால், மதத்தால், மொழியால் பிளவுபடக்கூடாது தமிழகம். இதுதான் திராவிட மாடல் ஆட்சியுடைய கொள்கை. அவரவர்கள் விரும்புகின்ற வழிபாட்டிலே எந்த விதமான இடையூறும் வரக்கூடாது என்பது மாண்புமிகு தமிழக முதல்வருடைய உத்தரவு. அவரவர்கள் விரும்புகின்ற மத நம்பிக்கையில் அமைதியான ஒரு சூழல் ஏற்படுத்த வேண்டும் என்பது எங்களுடைய முதல்வருடைய கொள்கை. ஆகவே அந்த நிகழ்வு கடந்து சென்று விட்டது. மேற்கொண்டு அந்த நிகழ்வில் எந்த விதமான சலசலப்பும் பிரச்சனையும் ஏற்படாமல் இருப்பதற்கு அரசும் துறையும் கவனம் செலுத்தி கொண்டு இருக்கின்றது. ஒரு சில மதவாத சக்திகள் அதை ஊதி பெரிதுபடுத்த முயற்சித்து கொண்டிருக்கின்றார்கள். அது கடந்து சென்ற நிகழ்வு. ஆகவே அப்படிப்பட்ட அன்பர்களுக்கு, நண்பர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், மதத்தால், மொழியால், இனத்தால் மக்களை பிளவுபடுத்தாதீர்கள். அனைவரும் ஒன்றாக செல்வோம், ஒன்றாக கைகோர்த்து நிற்போம். எல்லோருக்கும் எல்லாம் என்ற திராவிடர் மாடல் அரசில் வளர்ச்சி பணிகளை நோக்கி போவதற்கு இதுபோன்ற இடையூறுகளை ஏற்படுத்தாதீர்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.